ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2026 ஐபிஎல்ல 2026 சிஎஸ்கே ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் சிஎஸ்கே டீமில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ஸ் பார்த்துடலாம் மக்களே. சரிங்களா? பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட். சரிங்களா? ருத்ராஜ் கைக்வாதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். அவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன். சரிங்களா? ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன். இந்த சென்னை அணிக்கு கேப்டன் வந்து அவர் தான். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர். சரிங்களா? அவர் வந்து 2020 பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து டெபியூ ஆனார். சரிங்களா? அவர் வந்து அவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். சரிங்களா? 71 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்ம வந்து அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீரர் தலை தோனி. அவரும் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. சரிங்களா? விக்கெட் கீப்பர் பேட்டராக இருக்கார். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ணுவார்னு தான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக விளையாடுவான்னு நினைக்கிறேன். அதை நம்ம வாங்க பொறுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம தலை தோனியை பற்றி ஒரு சின்ன இது பார்க்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2008 ஐபிஎல் டெபியூட் ஆனார். சரிங்களா? அவருடைய ஸ்பெஷலைசேஷன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பேட்டிங், விக்கெட் கீப்பிங். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா 228 மேட்ச் விளாண்டுருக்காரு ஐபிஎல்ல. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனியோட ஒரு சுமார் இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம அடுத்த பிளேயர் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீரர் சேட்டன்னு சொல்லுவோம். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது வேறு யாரும் இல்லை, சஞ்சு சாம்சன். சரிங்களா? அவர் தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல ட்ரேட் மூலயமா வந்தார். சரிங்களா? ஸோ சஞ்சு சாம்சன் வந்து இப்போ தான் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ஃபைனலாக இருக்கட்டும், செமிஃபைனலாக இருக்கட்டும், சூப்பர் ஹைட்டாக இருக்கட்டும், கலக்குன்னு கலக்கிட்டாரு, கிளின்னு கிழிச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ அவர் சென்னை டீமில் இருக்கிறது உண்மையிலே வந்து சென்னை அணிக்கு மிகப்பெரிய பலம். சரிங்களா? வாங்க நம்ம அவருடைய இதை பற்றி பார்க்கலாம், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். 2013 ஐபிஎல் டெபியூ ஆனார். சரிங்களா? அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பேட்டர். சரிங்களா? விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். 127 மேட்ச் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து யாருன்னா டெவால்ட் பிரேவிஸ், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். நமக்கு தெரியும் அவரை. சரிங்களா? ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2022 ஆனார். அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். சரிங்களா? அவர் வந்து 16 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஆயுஷ் மாத்ரே, பேட்டர். சரிங்களா? அவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து பேட்டிங்னா. சரிங்களா? அவர் ஒரு இந்தியன் பிளேயர் தான். அவர் டெபியூ ஆனது பார்த்தீங்கன்னா 2025. சரிங்களா? அவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பேட்டர். சரிங்களா? 7 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா பேட்டரு. சரிங்களா? அவர் வந்து 2015 ஐபிஎல் டெபியூட் ஆகிட்டார். நமக்கு தெரியும் சர்ஃப்ராஸ் கானை. அவர் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆர்சிபிலாம் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். சரிங்களா? அவர் வந்து 50 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. அவரும் வந்து சிஎஸ்கேல இருக்கார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல். இவர் வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர். சரிங்களா? இவர் வந்து 2025 ஐபிஎல் டெபியூ ஆனார். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இந்தியன் பிளேயரு. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டரு. 3 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் இருக்காரு. அவர் வந்து ஆல்ரவுண்டர். சரிங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இந்தியன் பிளேயர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல 2024 டெபியூ ஆகிருக்கிறாரு. அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அவர் 11 மேட்ச் கிட்ட விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ரவுண்டர். 2025 ஐபிஎல் டெபியூ ஆகிருக்கிறாரு. சரிங்களா? அவர் 3 மேட்ச் வந்து விளையாண்டுருக்கிறாரு. அவர் வந்து ஆல்ரவுண்டர். சரிங்களா? அவர் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். சரிங்களா?
ராமகிருஷ்ணா கோஷ் அவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் சரிங்களா. அவர் வந்து ஐபிஎல்ல டெபியூ இன்னும் ஆகலை சரிங்களா. சிஎஸ்கே டீமில் அவரை வந்து ஏன் எடுத்துக்கிறாங்க, பட் அவர் வந்து ஐபிஎல் டெபியூ ஆகலை சரிங்களா. அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சரிங்களா. அவர் எந்த மேட்சும் விளையாடலை இது வரைக்கும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ வில்லியம் ஷார்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர். இவர் வந்து ஐபிஎல்ல 2023 டெபியூ ஆயிருக்கிறாரு சரிங்களா. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். இவர் வந்து 6 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம், அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்கலாம். அமன் கான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயரு 2022 ஐபிஎல் டெபியூ ஆகிருக்கிறாரு சரிங்களா. அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். அப்புறம் வந்து 11 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபுல்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் சரிங்களா. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு பரிச்சயமான வீரர். அவர் ஆல்ரெடி சிஎஸ்கேல தான் விளையாடிட்டு இருக்காரு சரிங்களா. ஆறுச்சாமின்னு அவர் சொல்லுவாங்க. அவருக்கு இடையில ஒரு பேர்லாம் கூட வச்சாங்க, ஆறுச்சாமி அப்படிலாம் சொல்லி வச்சுருந்தாங்க சரிங்களா. அவர் வேற யாரும் இல்லை மக்களே, ஷிவம் தூபே. அவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு. அவர் ஆல்ரெடி சிஎஸ்கேல பல மேட்சஸ் விளையாண்டுருக்காரு சரிங்களா. அவர் ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2019. இதுவரையிலும் அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். அவர் இது வரைக்கும் 79 மேட்ச் வந்து விளையாண்டுருக்கிறாரு ஐபிஎல்ல சரிங்களா. ஸோ ஆறுசாமியை பற்றி பார்த்துட்டோம். வாங்க அடுத்தது பற்றி பார்க்கலாம், அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம பவுலரில் பற்றி பார்க்கலாம், பவுலிங் லைனப்ஸை பற்றி பார்க்கலாம். பவுலரில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இருக்கிறாரு. கலீல் அகமது பார்த்தீங்கன்னா பவுலரு, நமக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயரு. அவர் வந்து ஐபிஎல்ல வந்து ரொம்ப வருஷம் விளாண்டுட்டு தான் இருக்கிறாரு. ஐபிஎல் டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா 2018 அவர் ஐபிஎல் டெபியூ ஆனது. அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஐபிஎல் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விளையாண்டுருக்கிறாரு சரிங்களா. பார்த்தீங்கன்னா நூர் அகமது, இவர் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2023. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு சரிங்களா. இவர் வந்து 37 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காரு. நூர் அகமது நமக்கு தெரியும், ஒரு நல்லா ஸ்பின் போடுற ஒரு பவுலரு சரிங்களா. ஆப்கானிஸ்தானில் ஒரு ரைசிங் ஸ்பின் சென்சேஷன் கூட சொல்லலாம் சரிங்களா. இன்ஸ்டன்ட் இம்பாக்ட் பிளேயர், ஐபிஎல் 2023 இன்ஸ்டன்ட் இம்பாக்ட் பிளேயர் இருந்தார் சரிங்களா. 16 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். குஜராத் டைட்டன் டீமில் அப்போ வந்து அவர் இருந்தார் சரிங்களா. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயரு, நல்ல ஒரு பவுலரு சரிங்களா. அவரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் இருக்கிறாரு சரிங்களா. பார்த்தீங்கன்னா இவரை வந்து 10 கோடி ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நூர் அகமதை சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அஸ்வின் கூட எல்லாம் வந்து ட்ரையோவாக இருந்தார் சில 2025 டைமில் சரிங்களா. அடுத்த யாருன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி சரிங்களா. முகேஷ் சௌத்ரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயரு. இவர் பார்த்தீங்கன்னா 2022 ஐபிஎல் டெபியூ ஆகிட்டாரு சரிங்களா. ஐபிஎல் டெபியூ 2022 அவர் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு சரிங்களா. இவர் வந்து 16 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், முகேஷ் சௌத்ரி அப்படிங்கிறவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் 2022 வந்து விளையாடுறாரு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லீடிங் விக்கெட் டேக்கரா 16 ஃபினிஷ் பண்ணார் 2022 சரிங்களா. திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய நியூ பாலை வந்து ஸ்விங் பண்ணுவார். அதேமாதிரி ஸ்ட்ரைக் ஏர்லியாக ஸ்ட்ரைக் பண்ணுவார் சரிங்களா. ஸ்ட்ரைக்னா பவுலிங் வந்து ஏர்லியாக ஒரு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலர், ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சரிங்களா இந்த பவுலிங் லைனப்பில். ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பவுலர் தான் சரிங்களா. இவர் விளையாடுறத நானே பார்த்துக்கலாம். 2022 சீசனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மேட்ச் வந்து விளாண்டுருந்தார் சிஎஸ்கேக்காக. 12ல் 13 மேட்ச் விளாண்டுருந்தார் 2022. 24, 25 பார்த்தீங்கன்னா பெரிய மேட்சஸ் அவர் விளையாடலை சரிங்களா. ஒரு மேட்ச் 2 மேட்ச் அப்படி தான் விளாண்டுருப்பார்னு நினைக்கிறேன். 24, 25, 24 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் தான். 25 பார்த்தீங்கன்னா 2 மேட்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 மேட்ச் வந்து விளையாண்டுருந்தார் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேதன் எல்லிஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரு சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரு சரிங்களா, பவுலரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் பார்த்தீங்கன்னா 2021 ஐபிஎல் டெபியூட் ஆகிருக்கிறாரு சரிங்களா. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 17 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு சரிங்களா.
17 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவோட வந்து ஸ்பீட் ஸ்டார் சரிங்களா, ஆஸ்திரேலியன் ஸ்பீட் ஸ்டார்னு அவர் சொல்கிறார், ஸ்பீட் ஸ்டார்னு கூட அவர் ஆஸ்திரேலியாவில் நல்லா ஸ்பீடாக பவுலிங் போடுவார் சரிங்களா. T20 கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இவர் சரிங்களா. வந்து ஒரு 4 சீசன் வந்து பஞ்சாபில் விளையாண்டுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து இவரை 2025 2 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருந்தாங்க சரிங்களா. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்குவாடில் பவுலிங்கில் இவரும் இருக்கார் சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன்லாம் வந்திருக்கிறாரு. ஸோ வந்து மேட்ச் வந்து வேறு லெவலில் இருக்க போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய ஸ்குவாடே வேறு லெவல்னு சொல்ல சஞ்சு சாம்சன் வந்திருக்கிறாரு. இப்போ தான் வந்து T20 வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சுது. அதில் நம்மளே பார்த்தோம் சஞ்சு சாம்சன் சார் எப்படி விளையாண்டார் அப்படின்னு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு சரிங்களா. ஸோ வந்து இந்த வருஷம் ஐபிஎல்லில் சிஎஸ்கேக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சரி மக்களுக்கும் சரி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ட்ரிப்பு சிஎஸ்கேட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர் சரிங்களா. இவர் வந்து 2014 ஐபிஎல்ல டெபியூட் ஆகிட்டார். அதாவது முதல் மேட்ச் 2014 ஐபிஎல்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா. 2014 பார்த்துக்கங்க எவ்வளோ முன்னாடியே வந்து விளையாண்டுட்டு இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் சரிங்களா. இவர் வந்து பவுலரு, இவரோட ஸ்பெஷலைசேஷன் பவுலிங் தான் சரிங்களா. ஸோ இவர் வந்து 52 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு சரிங்களா. இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயின்னு சொல்லலாம் சரிங்களா. இவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹேட்ரிக் வந்து எடுத்துக்கிறாரு சரிங்களா. அந்த ஐபிஎல் ஹேட்ரிக் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவர் அந்த ஐபிஎல் ஹேட்ரிக்கில் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த விக்கெட்ஸில் விழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் சரிங்களா. ஐபிஎல்ல இவர் வந்து அதாவது ஹேட்ரிக் வந்து எடுத்துருக்கிறாரு சரிங்களா. ஸோ வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பவுலர் தான், நல்ல பவுலர் தான் இவர். நான் ஹேட்ரிக் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா. இவர் வந்து ஒரு கர்நாடகா பார்ன் லெக் ஸ்பின்னர் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2015 மும்பை ஸ்குவாடில் இருந்தார். அந்த 2015 சீசனை மும்பை வந்து கப்பு வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வின்னிங் ஸ்குவாடில் அந்த வின்னிங் டீமில் வந்து இவர் வந்து இருந்தார் சரிங்களா. மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் இவர் இருந்தார் சரிங்களா. அந்த 2015 மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐபிஎல் சாம்பியன் ஆனாங்க சரிங்களா. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை பேஸ் ப்ரைஸில் 30 லட்சம் ரூபாய்க்கு 2025 ஐபிஎல்ல ஏலம் எடுத்தாங்க சரிங்களா. ஓகே மக்களே, ஸோ நம்ம இவரையும் பற்றி நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. வாங்க நம்ம அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் இவர் வந்து பவுலரு சரிங்களா. இவரும் சிஎஸ்கே டீமில் இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு இந்தியன் பவுலர் சரிங்களா. இவர் வந்து இன்னும் இது வரைக்கும் ஐபிஎல்ல டெபியூ ஆகலை. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு சரிங்களா. இவர் ஐபிஎல் டெபியூ ஆகலை. ஸோ எந்த மேட்ச்சும் இவர் விளையாடலை சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாலான லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் சரிங்களா. இவர் வந்து ஒரு பஞ்சாப்காரரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 17 வயசில் ஒரு சென்னைக்கு வந்து வந்திருக்கிறாங்க சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பவுலர் ஆஃப் சிஎஸ்கேக்கு இருக்கிறாரு, நெட் பவுலராக இருக்கார். இவருடைய அபிலிட்டி பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பாலில் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் போடுவார் சரிங்களா. ஸோ வந்து இவர் வந்து ஒரு வேல்யூபிள் அசட் தான். சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இவரை 2.2 கோடிக்கு 2025 டாடா ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை ஏலம் எடுத்திருந்தாரு. ஸோ இவரும் ஸ்குவாடில் இருக்கார் சரிங்களா. ஸோ நம்ம குர்ஜப்னீத் சிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பவுலரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சரிங்களா. அகில் ஹுசைன் வந்து ஒரு பவுலரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் இன்னும் டெபியூ ஆகலை சரிங்களா. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து பவுலிங்கு. இவர் வந்து ஒரு மேட்ச் வந்து விளையாண்டுருக்கார். இவர் வந்து ஐபிஎல் டெபியூட் வந்து இன்னும் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஆகலை இவர் சரிங்களா. இவர் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ்காரர் சரிங்களா.
வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி நியூசிலாந்து பவுலர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஸ்குவாடில் இருக்கிறாரு. சரிங்களா, மேட் ஹென்ரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பவுலரு, நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு பவுலர், அவரும் சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்காரு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் சாகர் நம்ம இவரை மும்பை இந்தியன்ஸ் டீமில் பார்த்துருக்குறோம். சரிங்களா, இவர் வந்து ஒரு இந்தியன் பவுலர். சரிங்களா, சரி, இவர் வந்து ஒரு இந்தியன் தான். சரிங்களா, ராகுல் சாகர் வந்து இவர் வந்து சுழற்பந்து வீச்சாளர். சரிங்களா, இவர் வந்து 2017 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங்கு. இவர் வந்து 79 மேட்ச் வந்து விளையாடி இருக்கிறாரு. சரிங்களா, நம்மளோட கேப்டன் சாரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ருத்ராஜ் கைக்வாத் அவர் தான் கேப்டன். சரிங்களா, வாங்க அவரோட பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, 2021 எடிஷனில் 16 மேட்ச்சில் 635 ரன் எடுத்திருந்தார். சரிங்களா, அதில் ஒரு செஞ்சுரி வேறு போட்டார். 101 ரனில் ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருந்தார். சரிங்களா, ஸோ அந்த மேட்ச்சில் நான் பார்த்துருக்கேன். ஒரு செஞ்சுரி போட்ட மேட்ச் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது 2021. சரிங்களா, அப்போது 2022 எடிஷனில் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் பண்ணாங்க, ஒரு 6 கோடி ரூபாய்க்கு ரேட்டிங் பண்ணாங்க. ஏன்னா 2021 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால 2021 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால 2022 ஒரு 6 கோடி ரூபாய்க்கு ரேட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர். சரிங்களா, இவர் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புனேல உள்ள ஒரு பேட்ஸ்மேன். இவருடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா புனே. சரிங்களா, இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருக்கிறாரு. இவருடைய ஸ்டேட் டீம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. சரிங்களா, ஹையஸ்ட் ரன் கேட்டர் இன் மகாராஷ்டிரா. சரிங்களா, சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியில் 2018-19. சரிங்களா, அப்போது 2019 பிளேயர் ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவரை வந்து செக்யூர் பண்ணாங்க. இதோட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இவரை வந்து வெறும் 20 லட்ச ரூபாய்க்கு தான் பேஸாக எடுத்திருந்தாங்க. பட் நம்ம அன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறாரு யாருக்கும், இவர் வந்து சிஎஸ்கேவோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறுவாருன்னு 20 லட்ச ரூபா பேஸ் ப்ரைஸாக வாங்கும்போது யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஓப்பனர். சரிங்களா, இவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ஓப்பனர். சரிங்களா மக்களே, ஸோ வந்து இதான் இவருடைய ஒரு ஷார்ட்டாக நம்ம இவரை பார்த்தோம். ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி இவருடைய பற்றி ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து பாங்க நம்ம தோனி சார், நம்ம தலை தோனியோட ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, தலை தோனினா சொல்லவே வேண்டாம், முடிஞ்சு போச்சு, அந்த பேர்லேயே முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்குறேன். சரிங்களா, ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா, இவர் வந்து ஒரு லிவிங் லெஜெண்ட் தான். சரிங்களா, கண்டிப்பாக வந்து இவர் ஒரு லிவிங் லெஜெண்ட் தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா, ஏன்னா இவர் செஞ்ச செயல்கள் வந்து அப்படிப்பட்ட செயல்கள், அப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கேக்கு கொடுத்துருக்கிறாரு. வருஷக்கணக்காக கொடுத்துருக்கிறாரு, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 2008 கொடுத்துட்டு இருக்கிறாரு. சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா, 25 இவர் வந்து விளையாண்டாரு. சரிங்களா, அதாவது தி 5 டைம் ஐபிஎல் வின்னிங் கேப்டன், சாதாரண விஷயமே கிடையாது. இவர் வந்து களத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா, ரொம்ப அமைதியாகவும் இருப்பார். அவருடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஒரே மாதிரி இருப்பார். எனக்கு தோல்வி, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணவும் மாட்டார். அதனால் தோத்தாலும் ஒரே மாதிரி இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயரு தலை தோனி, எனக்கு இல்லை எல்லாத்துக்குமே பிடிச்ச பிளேயரு. சரிங்களா, அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய கேப்டன்சியாக இருக்கட்டும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸாக இருக்கட்டும், அவரை வந்து டாப். சரிங்களா, டாப் மோஸ்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவர் வந்து டாப்பு. சரிங்களா, அப்படி ஒரு பெர்ஃபார்மரு, மாற்றுக்கிறதே கிடையாது அவரை தோனி சாரை பற்றி. சரிங்களா, தலை தோனி. சரிங்களா, அவர் வந்து சிஎஸ்கேக்கு டீமில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சிஎஸ்கே டீமில் எடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் சிஎஸ்கே டீமுக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாடு பேஸ்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து அவர் விளையாடுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம். சரிங்களா, ஏன்னா அவர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கேப்டனு, அந்த மாதிரி பிளேயர்லாம் தோனி சார் மாதிரி ஒரு பிளேயர்லாம் பார்க்குறது ரொம்ப கடினம். அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தோனி சார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே டீமுக்கு கிடைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சாதாரண விஷயமே கிடையாது. சரிங்களா, ஸோ வந்து சென்னை டீம் வந்து ரொம்ப லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் 5000 ரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. சரிங்களா,
அண்ட் பார்த்தீங்கன்னா 200 டிஸ்மிசல்ஸ் கிட்ட பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா, டிஸ்மிசல்ஸ் அந்த ஸ்டெம்பிங் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்டெம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பக்கத்தில் வந்து பண்ணியிருக்கிறாரு. 200 வரல. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரோல் வந்து மெயினாக பேட்டிங் தான். இவர் வந்து வருஷக்கணக்காக விளையாண்டுட்டு இருக்காரு. 2008 நான் சிட்டா பையனாக இருக்கும் போதே அவரை பார்த்துருக்கேன், அவரோட விளையாட்டை பார்த்துருக்கிறேன். இப்போவும் விளையாடிட்டு இருக்கிறாரு. போன சீசன் கூட விளையாண்டாரு, இந்த சீசனும் கண்டிப்பாக விளையாடுவார். சரிங்களா, ஸோ அவர்லாம் வந்து வேறு லெவல். இந்த சீசன் கண்டிப்பாக விளையாடுவார்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஹோப் பண்ணுறேன். கண்டிப்பாக விளையாடணும். சரிங்களா, கண்டிப்பாக விளையாடுவார். இந்த ஹோல் சீசன் ஃபுல்லாக விளையாண்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாங்க நம்ம பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. சரிங்களா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே டீம்னாலே டோனி சார் தான், அதை மாற்று கருத்தே கிடையாது. சிஎஸ்கேக்கும் டோனி சாருக்கும் உள்ள ஒரு பந்தம் வந்து அளவற்ற ஒரு என்ன சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அப்படி ஒரு பாண்டு நம்ம சிஎஸ்கே டீமுக்கும் டோனி சாருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கும் டோனி சாருக்கும் அப்படி ஒரு பாண்டிங் வந்து இருக்குது. சரிங்களா, ஓகே மக்களே, நம்ம டோனி சாரை பற்றி பார்த்துட்டோம், தலை தோனியை பற்றி பார்த்துட்டோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து சேட்டனை பற்றி பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் சாரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் சார் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சரிங்களா, 2013 சரிங்களா, 2013 தான் ஐபிஎல் டெபியூ ஆனார். 2013 விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறாரு. சரிங்களா, இவர் வந்து டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு தான் இவர் டெபியூ வந்து ஆனார். சரிங்களா, இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் வந்து கேரளாவில், இவர் வந்து இவருடைய ஸ்டேட் வந்து ஹோம் ஸ்டேட் வந்து கேரளா. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ், அதாவது இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸாக இருக்குது, அந்த ஸ்குவாடில் 2016 இருந்தார். சரிங்களா, அப்புறம் ஒரு நிறைய க்ரூஷியல் இன்னிங்ஸ் வந்து அந்த டீமுக்கு வந்து இவர் வந்து கொடுத்துருந்தாரு. 2 சீசன் வந்து இவருடைய க்ரூஷியலான இன்னிங்ஸை வந்து இவர் வந்து கொடுத்துருந்தாரு. சரிங்களா, டீமுக்கு முன்னாடி வர்றதுக்கு 2 சீசன்ஸ் திருப்பி ஒரு ராயல்ஸ் ராயல்ஸ்க்கு போனார். அதுக்கு முன்னாடி 2 சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேட்டிங் வந்து க்ரூஷியலான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாரு. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 342 ரன்கள் மக்களே 2019 342 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. சரிங்களா, ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 ஐபிஎல்ல 375 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா, 2022 எடிஷன்லேயும் இவருடைய குட் ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். சரிங்களா, அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை வந்து 2022 ஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இவர் இருந்தார். சரிங்களா, அப்போ வந்து அந்த சீசனில் 458 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. சரிங்களா, ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 22.62. சரிங்களா, இந்த 3rd ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் 2022 இருந்தார். சரிங்களா, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் இவரை பற்றி பார்க்கலாம். அப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா 2023 கண்டினியூ ஆச்சு. அவர் வந்து 362 ரன் அடிச்சிருந்தார். சரிங்களா, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 153.38. இவருடைய இந்த ரிச் ரன் வந்து ரிச் ரன் ஆஃப் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 531 ரன் வந்து ஐபிஎல் 2024 அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா, 2024 ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 531 ரன் அடிச்சிருக்கிறாரு. சரிங்களா, அப்போ திருப்பியும் 2025 ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து இவ்வளோ ரீட்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா, 2025 அப்போ சஞ்சு சாம்சன் சார் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2020 திருப்பி ரிட்டர்ன் பண்ணி சஞ்சு சாம்சன் வந்து திருப்பியும் கண்டினியூ பண்ணுறாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை ஃப்ரண்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா சஞ்சு சாம்சன் சார் வந்து செகண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு கொடுத்துருந்தாரு. சரிங்களா மக்களே, ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான சிஎஸ்கே டீமில் இருக்கிற ஒரு 3 பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் சாரை பற்றி பார்த்தோம்.
அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தோனி சாரை பற்றி பார்த்தோம். அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்க நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் சாரை பற்றியும் இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் அவங்கள பற்றி ஒரு ஷார்ட் டீட்டெயில்ஸ் ஐபிஎல்லில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோடைய ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்த்துட்டோம். முக்கியமான பிளேயர்ஸ் இந்த 3 பேரை பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா மக்களே? அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே, நான் எப்போ சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருங்க மக்களே. சரிங்களா? எல்லோரும் ஹாப்பியாக கான்ஃபிடண்ட்டாக ஜாலியாக இருங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.